இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை எரேமியா அதிகாரம் 29 இறைவசனம் 11. உங்களுக்காக நான் வைத்திருக்கும் திட்டங்களை நான் அறிவேன் என கர்த்தர் சொல்லுகிறார். அவை உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது, உங்களுக்கு நல்வாழ்வுக்கான திட்டங்கள் ஆகும். உங்களுக்கு எதிர்காலத்தில் நம்பிக்கை அளிக்கும். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளுக்காக கொடுத்த வசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு பேசுவதற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் இன்னும் திருமணம் ஆகாமல் மிகுந்த கவலையோடும் கண்ணீரோடும் காத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை கண்ணோக்கி பாருங்கள் ஆண்டவரே. எத்தனையோ பேர் அவர்களை ஏளனமாக திருமணமே ஆகாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. நீர் அவர்களுக்கு இரங்குங்கள் ஆண்டவரே. உங்களுடைய ஆசிர்வாதத்தை கிருபையால் நிரப்புங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மணமகளையும் மணமகனையும் கொண்டு வந்து சேருங்கள் ஆண்டவரே. இன்று முதல் உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுங்கள் அப்பா. நீர் சொல்ல ஆகும் கட்டளை இட நிற்கும். நல்வாழ்வுக்கான திட்டங்களை நிறைவேற்றுங்கள் ஆண்டவரே. திருமணமே ஆகாது என்று கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் இருக்கிறீர்கள் என்று தேற்றுங்கள் பிதாவே. அவர்களுடைய எதிர்காலத்திற்கு நம்பிக்கை கொடுங்கப்பா. இன்றைக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்கப்பா. தேவ பிள்ளைகளே, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் திட்டத்திற்காக காத்திருங்கள். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, துதி கன மகிமை எல்லாவற்றை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன். நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே. கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே.